இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இரு மலேசிய சுற்றுப்பயணிகளுக்கு தீயிடப்பட்டதில் படுகாயம். பாங்காக்கில் சம்பவம். தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் வேலையற்ற ஆடவர் ஒருவர் தீயிட்டதாக கூறப்படும் 2 மலேசிய சுற்றுப்பயணிகள் கடும் தீக்காயங்களுக்கு ஆளாகியுள்ளனர். இச்சம்பவம் நேற்றிரவு 10 மணியளவில் பாங்காக்கில் உள்ள ஒரு பேரங்காடி மையத்திற்கு முன்புறம் நிகழ்ந்தது. அந்த பேரங்காடியில் பொருட்களை வாங்கிய பின்னர் அந்த 2 மலேசிய பிரஜைகளும் வெளியே காத்திருந்த வேளையில் சம்பந்தப்பட்ட சந்தேக பேர் வழி தன் வசம் வைத்திருந்த பிளாஸ்டிக் பாட்டிலில் திணர் போன்ற ரசாயனத்தை அந்த 2 மலேசியர்கள் மீது ஊற்றியதாக கூறப்படுகிறது. அதற்கு முன்னதாக சந்தேக நபர் தங்களை விரட்டி கொண்டு ஓடி வருவதைக் கண்டு அந்த 2 மலேசியர்களும் அங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்துள்ளனர். எனினும் அந்த நபர் தொடர்ந்து விரட்டி கொண்டு ஓடி வந்து அவ்விரு மலேசியர்கள் மீதும் தீயிட்டதாக கூறப்படுகிறது. இதில் 26 வயது ஆங் யிக் லியாங் மற்றும் 27 வயது கன் ஜியாவ் ஜென் என்று அடையாளம் கூறப்பட்ட 2 மலேசியர்கள் கடும் தீக்காயங்களுக்கு ஆளாகி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக பாங்காக் லும்பினி மாவட்ட போலீஸ் தலைவர் யிங்யாஸ் சுவானோ தெரிவித்தார். பாதுகாவலராக வேலை செய்து வந்த அந்த சந்தேக பேர் வழி வேலையிலிருந்து நீக்கப்பட்ட விரக்தியின் காரணமாக மலேசியர்களை கண்டால் உடனே தாக்க முயற்சிப்பார் என்று கூறப்படுகிறது. தொலைக்காட்சி பிரபலம் கீதாஞ்சலி கணவரும் தொழிலதிபருமான டத்தோஸ்ரீ ஞானராஜா தாக்கப்பட்ட சம்பவத்தில் அன்றைய தினம் அவர்களின் வீட்டில் நுழைந்த கும்பல் ஒன்று சுமார் 3 லட்சம் ரிங்கிட் பெறுமானம் உள்ள நகைகளை கொள்ளையிட்டு சென்றுள்ளனர் என்று பிட்டாலிங் ஜயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ஷருல் நிசாம் ஜாஃபார் தெரிவித்துள்ளார். பிட்டாலிங் ஜயா ஜாலான் காசிங்கில் உள்ள ஞானராஜா கீதாஞ்சலி தம்பதியரின் பங்களா வீட்டில் காலையில் ஆயுதங்களுடன் நுழைந்த அடையாளம் தெரியாத அந்த கும்பல் நடத்திய கொள்ளை சம்பவம் தொடர்பில் அவர்களின் வீட்டில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா மற்றும் பக்கத்து வீடுகளில் உள்ள ரகசிய கேமராக்கள் மூலம் ஆராயப்பட்டு வருவதாக ஏசிபி ஷருல் நிசாம் குறிப்பிட்டார். முகத்தில் காயத்திற்கு ஆளான ஞானராஜா செய்து கொண்ட போலீஸ் புகாரின்படி அவர்களின் வீட்டின் பெட்டகத்திலிருந்து 3 லட்சம் ரிங்கிட் மதிப்புள்ள நகைகள் உட்பட விலை உயர்ந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பினாங்கு முன்னாள் முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட கடலடி சுரங்கப்பாதை திட்ட லஞ்ச ஊழல் வழக்கில் அரசு தரப்பின் முக்கிய சாட்சியான ஞானராஜா வீட்டில் கும்பல் நுழைந்தது திட்டவட்டமான கொள்ளை சம்பவமே தவிர இந்த கொள்ளைக்கும் ஞானராஜா முக்கிய சாட்சியாக விளங்கி வரும் நீதிமன்ற வழக்கிற்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்று இதற்கு முன்பு ஏசிபி ஷருல் நிசாம் தெரிவித்திருந்தார். எனினும் இந்த கும்பல் நடத்திய தாக்குதல் சம்பவம் கொள்ளை சம்பவ பாணியில் இல்லை என்றும் தங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு தேவை என்றும் ஞானராஜா கீதாஞ்சலி தம்பதியர் கோரியுள்ளனர். அம்னோவிலிருந்து விலகி பிகேஆர் கட்சியில் இணையப் போவதாக அறிவித்த முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு டத்தோஸ்ரீ ஜஃப்ருல் அசீஸ் சிலாங்கூர் அம்பாங் பிகேஆர் தொகுதியில் ஓர் உறுப்பினராக இணைந்துள்ளார். பிகேஆர் கட்சியில் ஓர் உறுப்பினராக சேர்வதற்கு தாம் செய்து கொண்ட விண்ணப்பம் கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக தங்கு ஜஃப்ரோல் குறிப்பிட்டார். அம்னோவில் கோத்தராஜா டிவிஷன் தலைவராக இருந்த தங்கு ஜஃப்ரோல் அந்த பதவியை ராஜினாமா செய்ததுடன் அம்னோவிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்துள்ளார். செனட்டர் மூலம் அமைச்சர் பதவியை வகித்து வரும் தங்கு ஜஃப்ரோலின் செனட்டர் பதவிக்காலம் முடிவுறும் நிலையில் அவர் அமைச்சர் பதவியை துறக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாகியுள்ளார். இந்நிலையில் பிகேஆர் கட்சியின் பலம் பொருந்திய கோட்டையாக விளங்கும் அம்பாங்கில் தங்கு ஜஃப்ரோல் ஓர் உறுப்பினராக சேர்ந்திருப்பது இடைத்தேர்தலுக்கு வழிவகுக்கப்படுமா என்ற ஆரூடங்கள் வலுத்து வருகின்றன. அண்டை நாடான சிங்கப்பூரின் 60வது தேசிய தினம் இன்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. சிங்கப்பூர் தனிச்சிறப்புடன் திகழ ஒற்றுமை, உறுதிப்பாடு, செயல் ஆகிய அனைத்தும் முன்பு எப்போதும் இல்லாத அளவு வலிமையாக இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு பிரதமர் லாரன்ஸ் வோங் தமது தேசிய தின செய்தியில் தெரிவித்துள்ளார். மாற்றங்கள் அதிவேகமாகவே இருக்கும் என்றும் சிரமமாக கூட சில சமயங்களில் இருக்கும் என்றும் கூறிய பிரதமர் லாரன்ஸ் வோங்
எவரும் தனித்து அந்த சவால்களை சந்திக்க வேண்டியதில்லை என்று நம்பிக்கை அளித்தார். கடந்த 60 ஆண்டுகளைப் போல அரசாங்கம் சிங்கப்பூர் மக்களுக்கு துணை நிற்கும். பின்தங்கியுள்ள ஒவ்வொரு சிங்கப்பூரரும் தன்னம்பிக்கையுடன் போராட துணை நிற்போம் என்று லாரன்ஸ் வாங் தெரிவித்தார். எதிர்வரும் சிரமமான சூழலை கண்டு மனம் தளரப்போவதில்லை என்றும் புதிய சவால்களை தனித்துவமான வழியில் எதிர்கொள்வோம் என்றும் நேற்றிரவு ஆற்றிய சிங்கப்பூர் தேசிய தின வாழ்த்துச் செய்தியில் லாரன்ஸ் வாங் அந்நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையூட்டினார். மற்ற வாகனமோட்டிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் காரை செலுத்தியதாக கூறப்படும் வாகனமோட்டி ஒருவர் மற்றொரு நபரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் அந்த நபரை போலீசார் கைது செய்திருப்பதாக பென்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைஹான் முகமது கஹார் உறுதிப்படுத்தியுள்ளார். ஜாலன் கந்திங் ஹைலண்ட்ஸ் 10.3 கிலோமீட்டரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ந்ததாக கூறப்படும் இந்த சம்பவம் தொடர்பான காணொளி சமூக வலைத்தளங்களில் வைரலானதை தொடர்ந்து அந்த நபரை போலீசார் அடையாளம் கண்டதாக ஜைஹான் குறிப்பிட்டார். அந்த நபர் கந்திங் ஹைலண்ட்ஸிலிருந்து சுபாங் ஜயாவில் உள்ள தனது வீட்டிற்கு காரில் திரும்பிக் கொண்டு இருந்தபோது சாலையில் மற்றவரை தாக்கி பெரும் அராஜகம் புரிந்ததாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்டுள்ள 24 வயது நபர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக அவர் மேலும் கூறினார். ஜோஹர் கோத்ததிங்கியில் 3 மோட்டார் சைக்கிள்கள் சம்பந்தப்பட்ட விபத்தில் உள்ளூரைச் சேர்ந்த ஒருவர் உயிரிழந்தார். ஓர் அந்நிய நாட்டவர் உட்பட இதர 2 நபர்கள் பலத்த காயங்களுக்கு ஆளாகினர். இந்த விபத்து நேற்றிரவு 9 மணியளவில் ஜலான் குலாய் கோத்ததிங்கி சாலையின் 28.5 கிலோமீட்டரில் நிகழ்ந்தது. இதில் உள்ளூரைச் சேர்ந்த 38 வயது நபர் உயிரிழந்தார். தனக்கு முன்னே சென்று கொண்டிருந்த மோட்டார் சைக்கிளை சம்பந்தப்பட்ட நபர் மோதியதாக நம்பப்படுகிறது. மோதலுக்கு பிறகு அந்த ஆடவர் தூக்கி எறியப்பட்டதில் சாலை நடுவே விழுந்தார். அப்போது வேகமாக வந்த மற்றொரு மோட்டார் சைக்கிள் அந்த நபரை மோதி தள்ளியது. இதில் அந்நபர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக கோத்ததிங்கி மாவட்ட போலீஸ் தலைவர் யூசுப் உத்மான் தெரிவித்தார். காயமுற்ற ஓர் அந்நிய நாட்டவர் உட்பட இதர 2 மோட்டார் சைக்கிள் ஓட்டிகள் கோத்ததிங்கி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.